KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ஃபோட்டோஸுடைய ரிவ்யூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபோட்டோகிராஃபி கற்றலில் முக்கியமான ஒரு பகுதியில் முக்கியமான ஒரு படி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அப்படி ரிவ்யூ பண்ணும்போது நான் எந்த விஷயங்கள்லாம் நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கோம், இல்லை எந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். இதையும் தவிர நம்மளுடைய படங்களை மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணுறதை தவிர இன்னும் மற்றவங்களோட படங்களையும் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட அதில் ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எல்லா நல்ல படங்களும் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்ரி குட் ஃபோட்டோகிராஃபர் இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஆஸ்பெக்டில் நம்ம படங்கள் இருந்து தான் நம்ம பாடங்களை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்களுடைய படங்கள் இருந்து பாடங்களை படிக்கலாம். அப்படி படங்களை நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த படங்களை நம்ம கிரிட்டிக்கலாக நம்ம ரிவ்யூ பண்ணணும், கிரிட்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கம். இந்த வீடியோ அதாவது ஒரு மாதத்துலேயும் கடைசி வாரத்தில் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த வீடியோ குறிப்பாக நம்ம எடுத்த படங்களை, குறிப்பாக நீங்கள் எடுத்த படங்களை நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து ரிவ்யூ பண்ணி அதுக்குரிய ஒரு சில ஐடியாஸ், சில சஜஷன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணும்போது உங்களால் ஃபோட்டோகிராஃபியை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு புது முயற்சியை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது நம்மளுடைய முதல் ரிவ்யூ வீடியோ. இந்த ரிவ்யூவுக்கு நிறைய படங்கள் உங்களை நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. அண்ட் எல்லா படங்களையுமே நம்ம ரிவ்யூ பண்ண தான் போகிறோம். அதுக்குரிய ஒரு நேரம் வரும்போது 1 by 1 அந்த எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்லாட்டுக்கு இந்த ஒரு எபிசோடுக்கு ஒரு சில படங்களை நான் தேர்ந்தெடுக்கும்போது அதில் ஒரு வெரைட்டி இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் அனுப்பிச்ச படங்கள் எல்லாத்துக்குமே ரிவ்யூ கட்டாயமாக வரும். நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூவில் குறிப்பாக எந்த ஒரு ஆங்கிளில் அந்த படங்களை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல டெக்னிக்கலான ஆஸ்பெக்டில் அந்த படங்கள் எப்படி இருக்குது, அதாவது அது ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, ஒயிட் பேலன்ஸ் எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் முக்கியமாக அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம பண்ண போகிறோம். இது தவிர ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர்லாம் எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஸோ கேமரா ஷேக் இருக்கா அந்த படத்தில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் பார்த்து நம்ம பேசலாம். இதை தவிர அந்த படத்தினுடைய கண்டென்ட், அந்த படம் என்ன சொல்லுது, அந்த படத்தை நீங்கள் ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் சொல்ல, அந்த படம் எனக்கு என்ன சொல்லுது, நான் என்ன புரிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் அதனுடைய ஆர்டிஸ்டிக் சைட், அதாவது ஏஸ்தட்டிக் சைடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதாவது கலைத்தன்மையான சில விஷயங்கள் பார்த்தீங்களா, அதை பற்றி கூட நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். கலைத்தன்மை அப்படின்னா அந்த காம்போசிஷன் ஆஸ்பெக்ட் பொறுத்தளவுக்கு படத்தில் நீங்கள் அந்த காம்போசிஷன் பேசிக்கான பிரின்சிபல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறலாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இது நல்ல ஒரு கற்றல் அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். இது ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நான் ரெகுலராக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. ஏன்னா ரிவ்யூவில் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வளர்ந்ததே பார்த்திங்கன்னா படங்களை ரிவ்யூ பண்ணி படங்களில் பார்த்து சில கேள்விகளை கேட்டு அப்படி தான் நான் ஃபோட்டோகிராஃபியை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கற்றல் அனுபவத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிவ்யூஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் தான் ரிவ்யூ வீடியோக்குள்ளே நம்ம போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களை சேரும். நீங்கள் DSLR அல்லது மிரர்லெஸ் கேமரா பயன்படுத்தி ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் படம் எடுக்கிறீங்களா? ஃபுல் ஆட்டோ மோட்லேருந்து வெளியில் வாங்க. கேமராவில் இன்னும் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு யோசிங்க. ஃபோட்டோகிராஃபர்னு அடிப்படை விஷயங்களை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தமுள்ள படம் எடுங்க. கேமராவில் எல்லா செட்டிங்லையும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. காட்சிகளை சரியாக பார்க்க கற்றுக்கோங்க. ஒளியை சரியாக அனுபவித்து பயன்படுத்துங்க. காம்போசிஷன் அழகை பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க. சரியாக முறைப்படுத்தப்பட்ட என்னோடய வகுப்புகளின் வழியாக நேரடியான செயல்முறை கற்றல் அனுபவத்தை பெறுங்க. ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நான் நடத்தக்கூடிய பகுதி நேரம் மற்றும் முழு நேர வகுப்புகளில் பங்கு பெறுங்கள். இன்னும் விவரங்களுக்கு இந்த வீடியோவுடைய டீட்டெயில்ஸை பாருங்கள் அல்லது 9444441190 எண்ணில் என்னை அழையுங்கள். ஃபோட்டோகிராஃபியை உணர்வுபூர்வமாக செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரிவ்யூ யாருடைய படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கௌதம் சாகர் அப்படிங்கிறவருடைய ஒரு படம். அது ஒரு நேச்சுரல் சீன் சம்மந்தப்பட்ட ஒரு படம். அவர் என்ன எடுத்திருக்காரு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸ் எடுத்திருக்காரு. உங்களுக்கு அந்த சன்ரைஸ் படம் நான் பார்க்குறேன். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெருசு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சன்ரைஸு ரொம்ப கரெக்டான ஒரு எக்ஸ்போஷரில் எடுத்திருக்காரு. படம் ரொம்ப அழகாக இருக்குது. கலர்ஸ்லாம் ரொம்ப சேச்சுரேட்டடாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு.
ஸ்கை எம்டியாக இல்லாமல் வந்து அருமையான ஒரு க்ளவுட்ஸ்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அந்த ரிம் லைட்ஸு, பர்டிகுலராக அந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ளவுட்ஸில் வந்து இந்த சில்வர் லைனிங் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த சில்வர் லைனிங்குரிய அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் எடுத்திருக்காரு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வாட்டர் பாடி இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. வாட்டர் பாடியில் வந்து சன்னோட ரிஃப்ளெக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் வந்து அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஹொரைசானையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரு. ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் அதில் பர்ஃபெக்டாக பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் எக்ஸ்போஷர் மெத்தட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அபர்ச்சர் 9 யூஸ் பண்ணியிருக்காரு. ஷட்டர் ஸ்பீட் 1/4000 யூஸ் பண்ணியிருக்காரு. 1/4000 யூஸ் பண்ணியிருக்காரு. ISO வந்து 640 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, அவர் எடுத்துக்கூடிய படம் வந்து ஒரு நேச்சுரல் சீன் ஆக்சுவலாக, இல்லாட்டி வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் நான் சொல்லுவேன். அதாவது பெரிய லெவலில் அது வந்து மூவ்மெண்ட் இல்லாத ஒரு பிக்சர். அந்த பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை அந்த சப்ஜெக்டில் அப்படிங்கும்போது நம்ம வந்து 1/4000 ஷட்டர் ஸ்பீட் நமக்கு மோஸ்ட்லி அவசியம் இல்லை. அதனால் இவர் 1/4000 போனாலும் என்னாச்சு கேட்டிங்கன்னா ISO வந்து 640 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ISO இவ்வளோ ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ண ஒரு நெசசிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ISO நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷட்டர் ஸ்பீடையும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிடலாம். அதனால் 640க்கு பதிலாக வந்து ஒரு ISO 100 வச்சு எடுத்துருந்தாருன்னா ஷட்டர் ஸ்பீட் மேபி வந்து ஒரு 1/125 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அந்த ஷட்டர் ஸ்பீடே போதுமானதாக இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து கௌதம் சாகர் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதையும் தவிர இந்த படத்தில் வந்து எல்லா விஷயமும் காம்போசிஷன் ஆஸ்பெக்டில் கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த கண்டென்ட்டில் ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா சில விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். க்ளவுட்ஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, சன் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் இதோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பார்த்தீங்களா, அது சீனில் வர மாதிரி வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி அந்த மாதிரி சில விஷயத்தை கூட யோசிச்சிருக்கலாம். குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கையில் ஏதாவது பேர்ட்ஸுடைய ஆக்டிவிட்டி அதனால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. சப்போஸ் அங்கே பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இது வந்து இல்லாத விஷயத்த கொண்டு வர முடியாது. சப்போஸ் எங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு பேர்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி இல்லை ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் பறந்து போச்சு அப்படின்னா அதை கூட ஃப்ரேமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த வாட்டரில் கூட பார்த்திங்க அப்படின்னா மேபி ஏதாவது சப்போஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது வந்து டிஸ்டன்ஸில் வந்து ஒரு போட்டு இல்லாட்டி வந்து இந்த போட்டிங் ஆக்டிவிட்டி ஏதாவது அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இதே தவிர முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலுவெட்டில் வந்து ஏதாவது ஃபோர்க்ரவுண்டு ஏதாவது ஒரு சிலுவெட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு அழகாக ஷேப்பாக இருக்கக்கூடிய சில விஷயத்தை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து நான் இந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் ஜென்ரலாகவே இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷனை அவர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணார். இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக ஜீவா நட்சத்திரா அப்படிங்கிறவர் 2 படங்கள் நடிச்சிருக்காரு. 2மே வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட படங்கள். அந்த படங்களை நான் பெருசு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இது வந்து ஒரு கப்பலுடைய போர்ட்ரைட்டு, ஏதோ ஐ திங்க் ஏதோ பார்க்கில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்துலையும் தெரியுது. ஆக்சுவலாக அடுத்த படமும் பார்க்கில் தான் எடுத்திருக்காரு. ஸோ 2 படமும் ஒரு அழகான படங்கள். நிச்சயமாக வந்து கப்பலுக்கு இந்த படங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அந்த டெக்னிக்கல் சைடுக்கு நம்ம வருவோம். டெக்னிக்கல் சைடில் பொறுத்தவரைக்கும் அவர் என்ன ஷட்டர் ஸ்பீட் வச்சுருக்காரு, அப்பச்சர் வச்சுருக்காரு, ISO வச்சுருக்காரு பார்த்திங்க அப்படின்னா ISO வந்து 3200 அப்படின்னு ஒரு ISO வச்சுருக்காரு. அது மேபி வந்து அந்த இடத்துல லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லேட் ஈவினிங் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ 3200 போட்டிருக்காரு. படம் நல்லாயிருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பட் இதை பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ ஹை ISO வச்சுட்டு நம்ம வந்து இந்த படத்தை சப்போஸ் இந்த கப்பல் பெருசு பண்ணி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அதில் அன்வான்டான நாய்ஸ் வரும். நாய்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட சில நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு அதிலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பமான வரை இந்த ISO வந்து 3200, 4000 அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து என்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, காம்போசிஷன் வரேன், இந்த கண்டென்ட்டுக்கு வரேன். ஆக்சுவலாக அது முதல் படத்தை பார்ப்போம். முதல் படம் வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க 2 பேருமே. கப்பல் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ் சூட் போட்டிருக்காரு அவர். ஆக்சுவலாக மாப்பிள்ளை சூட் போட்டுட்டு கீழே உட்காந்துருக்காரு. ஆனால் உட்காந்துருக்க அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் அவர் முன்னாடி இருக்கார் ஃப்ரேமில் ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒய்ஃபை வந்து அவர் ஃபுல்லாக மறைச்சிட்டார் கம்ப்ளீட். அந்த காம்போசிஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க. அவங்க நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய நகை போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவங்கள்ட்ட ஆக்சுவலாக. அது எல்லாமே என்னாச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. அது தவிர அவங்க அந்த போஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செயற்கையாக இருக்குது ஆக்சுவலாக. ஒரு இயல்பாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்காக வேண்டி அவங்க கொஞ்சம் போஸ்ட் பண்ண மாதிரி, அதாவது அந்த நெருக்கம் இருக்குது. ஆனால் அந்த நெருக்கத்துக்குரிய அந்த எமோஷன்ஸ் அங்கே மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இந்த இடத்துல நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கப்பல் போர்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய இயல்பான சில எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு நம்ம வழிவிடணும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம நிர்பந்தித்து கம்பல் பண்ணி ஒரு போஸ்ட் வாங்குறத விட இயல்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து அவங்க ஸ்லிம்மாக இருக்கிறதுனால அவங்கள முன்னாடி வச்சு இவரை பின்னால் விட்டுருந்துருக்கலாம். அப்போ அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொபோஷனேட்டாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவருடைய முகம் ரொம்ப பெருசாக தெரியுது பாருங்கள். ஸோ அதாவது அந்த சூட் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஐ திங்க் இந்த ஹஸ்பண்டுடைய முகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அவங்களுடைய முகம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அவங்க உடம்பே தெரியவே இல்லை இந்த படத்தில். அதனால் அந்த காம்போசிஷனில் ஒரு சின்ன இம்ப்ரவைசேஷன் அவர் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த டெப்த் ஆஃப் ஃபீல் கண்ட்ரோல். இந்த ஃபோட்டோவில் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல் வந்து அவங்க 2 பேரோட ஃபேஸோடு நின்று போச்சு ஆக்சுவலாக. ஓகே, அந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. கை வந்து கேமராவுக்கு முன்னாடி ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. கை வந்து பெருசாகவும் இருக்குது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸாகவும் இருக்குது. குறிப்பாக வந்து ஃபோர்க்ரவுண்டில் சில விஷயங்கள் வந்து பர்ஸ்பெக்டிவ் ஆஸ்பெக்டில் ரொம்ப அன்யூஷுவலாக பெருசாக தெரிஞ்சுதுன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி படங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது. இன்னொன்று ஒரு ஓவராலான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஒரு பார்க்கில் வந்து ஒரு ஃபார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கேஷுவலான ஒரு போஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது அந்த ட்ரெஸ்ஸோட அந்த எக்ஸ்ப்ரெஷனும் அந்த லொக்கேஷனை மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ ஃபார்மல் ட்ரெஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஃபார்மலான ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃபார்மலான ஒரு போஸ் யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த படங்கள் வந்து கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதையும் தவிர அடுத்த படம் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாண்டிங் போஸ்ட்டில் எடுத்திருக்காரு. அதனால் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸினுடைய கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அதில் தெரியுது. அவங்களுக்கு 2 பேரோட ட்ரெஸ் டீட்டெயில்ஸும் பிரமாதமாக தெரியுது. ஆக்சுவலாக ஸ்டாண்டிங் போஸாக இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் 2 பேருடைய பாடி கம்ப்ளீட்டாக தெரியுது, அவங்களுடைய சாரி டீட்டெயில்ஸ்லாம் தெரியுது, ஜுவல் தெரியுது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஆக்சுவலாக. ஆனால் அந்த பேக்ரவுண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, பேக்ரவுண்டு வந்து இந்த குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு இடத்த வந்து பேக்ரவுண்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. சின்ன பசங்க மேலே ஏறி விளையாடக்கூடிய பார்க்கில் ஒரு விஷயத்தை வந்து அது பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிராஃபிக்கல் பேக்ரவுண்டாக போச்சு. அது நிறைய கம்பிகள் இருக்குது இதில் பாருங்கள், நிறைய கம்பிகள் இருக்குது. அந்த கம்பிகள் சில கம்பி பார்த்திங்கன்னா அவருடைய தலையிலேருந்து ஜெட் ஆகி வர்ற மாதிரி தெரியுது. அப்புறம் தலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ தலைக்குள்ளே பூந்து இந்த பக்கம் வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஜாமெட்ரிக்கல் ஃபீலிங் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை ஒரு பேக்ரவுண்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே சவாலாக இருக்கும். ஒன்று நீங்கள் அதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் இது என்னாச்சு கேட்டிங்கன்னா, கப்பலும் அந்த பேக்ரவுண்டும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுவும் ஷார்ப்பாக இருக்குது. மொரோவர் அந்த விளையாட்டு அந்த அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து இவங்களோட அது மேட்ச் ஆகலை. ஓகே, இதை வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ் போர்ட்ரேட்டுக்கு வேணால் இது நல்லா இருந்திருக்கலாம். பட் கப்பல் போர்ட்ரேட்டுக்கு இது எந்த அளவுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது கூட ஒரு கொஷினாக இருக்குது. அதனால் அது கூட யோசிக்கலாம். மேபி ஒரு பிளெயின் பேக்ரவுண்டாக இருந்திருக்கலாம், பிளெயின் க்ரீன் பேக்ரவுண்ட் கூட ஓரளவுக்கு பெட்டராக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ப்ளே திங், பிள்ளைங்க விளையாடக்கூடிய ஒரு இடத்த வந்து அதை ஒரு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுறதை நம்ம தவிர்க்கலாம். இன்னொரு விஷயம் இம்ப்ரவைஸ் பண்ணுறது, அவங்க கையில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கிட்டார் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. அப்போது இது ஒரு ட்ரெண்டாக போச்சு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு போஸ்ட் வெட்டிங்கில் ப்ரீ வெட்டிங்கில் பார்த்திங்கன்னா கப்பல் கையில் கிட்டார் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயங்கள். எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக கிட்டார் வாங்கி வச்சுருப்பாங்க. வெல், இட்ஸ் நைஸ். அவர் கிட்டார் பிடிச்சிருக்காரு, கிட்டார் பிடிச்சிருக்க விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அவர் கிட்டாரை ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரு. கிட்டாரை ப்ளே பண்ணுற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கும்போது அந்த கிட்டாரை நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணணும். ஓகே, கிட்டாரை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிட்டாருடைய இந்த பீட்ஸில் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து ஒரு கையை கரெக்டாக பிடிக்கணும். அதனால் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரியலிஸ்டிக்காக பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா, ப்ளே பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா அதை ப்ளே பண்ணுற மாதிரி இது கரெக்டாக இருக்கணும். அதனால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸை ஹோல்ட் பண்ணவே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் வந்து வெறுமனே கிட்டாரை வெளியில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு ரொம்ப செயற்கையாக இருக்குது. பட் இதுவே வந்து அவர் கிட்டாரை கேஷுவலாக கையில் பிடிச்சிருந்தாருன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் இதை ப்ளே பண்ணுற மாதிரி வச்சு எடுக்கும்போது அந்த ப்ளே பண்ணக்கூடிய அந்த பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து இசைக்கருவிகளை வந்து எப்படி பிடிக்கணும், எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு இம்ப்ரவைசேஷன் தான். இதெல்லாம் கிளைண்ட்டுக்கு தெரியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. பட் நான் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, இதை வந்து நான் ஒரு ரிவ்யூவில் சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த படத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இது ஒரு அதர்வைஸ் ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் நிறைய படங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க சமயத்தில். ஸோ தட் அந்த எக்ஸ்ப்ரெஷன் 2 பேருக்குமே கொஞ்சம் நேச்சுரலாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் அந்த அவங்க நல்லா நிற்கிறாங்க, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஸ்டைலாக நிற்கிறாங்க ஆக்சுவலாக. பட் இவர் இன்னும் கொஞ்சம் க்ரிம்மாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட நம்ம பேசணும். பேசி கொஞ்சம் கேண்டிடாக அந்த ஷார்ட்டை எடுத்திருந்தால் இந்த படம் இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. குட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ இது ஒரு சின்ன ஒரு இம்ப்ரவைசேஷன் ஜீவா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்த படம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அன்பு செல்வன் அப்படிங்கிற ஒரு படத்தை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அன்பு செல்வன் படம் 2 படம் வந்து நேச்சர் சம்மந்தப்பட்ட படம். ஓகே, இதில் முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாம்பு படத்தை பார்க்குறேன் ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம்.
இன்ஃபேக்ட் இன்றைக்கி நிறைய வந்து சம்பேஷன்லேயே வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய அதே சமயத்தில் வந்து நான் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு அருமையான ஒரு படம் ஆக்சுவலாக. ஓகே, 2 பாம்புகள் வந்து ஒன்று விட்டு பின்னிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் ஆக்சுவலாக. மேபி வந்து ஒரு ஸ்னேக்ஸ் மேட்டிங்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. ஒரு க்ளோஸ்அப் மாத்திரம் எடுத்திருக்காரு. 2 பாம்புகளோட தலைகள் மட்டும் இருக்குது. அந்த பாம்புடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக தே ஆர் மேட்டிங் அப்படிங்கிறது இதில் அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியுது. பேக்ரவுண்டு ரொம்ப சூப்பராக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, கேமஃப்ளாஜான ஒரு பேக்ரவுண்டில் வந்து இந்த பாம்புகள் இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு நல்ல செப்பரேஷன் வந்து பாம்புக்கு வந்திருக்கு அப்படின்னா செலக்டிவாக பாம்பை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. மேபி வந்து இந்த லாங் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அங்கே பாருங்கள், இந்த பாம்புனுடைய கண்கள்லாம் ரொம்ப செம்மையான ஷார்ப்பாக இருக்குது. நாஸ்ட்ரல்ஸ் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாஸ்ட்ரல்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதோடய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கூட நல்லா இருக்குது உங்களுக்கு. இந்த பாம்போட இந்த டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. அந்த பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தரோலி ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் மாதிரி உங்களுக்கு இதில் தெரியுது ஆக்சுவலாக. ஸோ ஷட்டர் ஸ்பீட் 1/320 யூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து 230 வச்சு எடுத்திருக்காரு. ISO வந்து 800 வச்சுருக்காரு. F நம்பர் வந்து லைக் F8 வச்சுருக்காரு. எவாலுவேட் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல படம். ஐ திங்க் இதில் இன்னும் நான் பெருசாக ஒரு மாற்றுக்கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் அன்பு சொல்ல என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு ரேரான ஒரு ஷாட். நான் வந்து பல முறை சொல்லுவேன் ஆக்சுவலாக. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி நான் போகிற சமயத்தில் பல சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வந்து ஒரு பறவையோ ஒரு மிருகத்தையோ சும்மா சாதாரணமாக நிற்கிற மாதிரியோ கேமரா பார்க்குற மாதிரியோ நம்ம எடுப்போம். அது உண்மையிலே ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபின்னா கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு அது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இல்லை. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது அந்த படத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தையோ இல்லாட்டி அதனுடைய பறவைகளுடைய தனித்தன்மையான சில ஆக்ஷனை, அதனுடைய கேரக்டரை, அதனுடைய எக்ஸ்பிரஷனை காமிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அந்த ஆஸ்பெக்டில் இந்த பாம்புகளுடைய படம் வந்து பிரமாதமான ஒரு படம் ஆக்சுவலாக. அன்பு சொல்கிறதுக்கு ஐ திங்க் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் இட் அப். அடுத்த படம் அவங்களுக்கு இங்கே பார்க்குறது வந்து இப்போ சமீபத்தில் நடந்த அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, அது எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு அவருக்கு. எங்களுக்கு சென்னையில் கூட இந்த மாதிரி கிடைக்கல. நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல. பட் அன்பு செல்வத்துக்கு அவர் எந்த ஊரும் தெரியல எனக்கு. இன்ஃபேக்ட் எக்ஸ்போஷர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக இதில் நான் ரசித்த விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளெயினான சூரிய கிரகணம் எடுக்காமல் இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் எல்லாம் கூட இதில் ஃப்ரேமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப பிளாக்காக எம்டியாக இல்லாமல் அதில் ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஆஸ்பெக்ட் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அண்ட் பர்ஃபெக்டாக மேக்ஸிமம் அந்த சூரிய கிரகணத்தில் என்ன விஷயம் அந்த ஊரில் கிடைக்குமோ அதை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் சன்னோடைய பிளேஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்கார். அது சென்டரில் அவர் கம்போஸ் பண்ணல, ஸ்லைட்டாக ஆஃப் சென்டர் பண்ணியிருக்காரு. இந்த காம்போசிஷன் பிரின்சிபல் எப்படி பார்த்தீங்கன்னா ஆஃப் சென்டர் பண்ணியிருக்காரு. ஆஃப் சென்டர்லேயும் கொஞ்சம் லேசாக மேலே வச்சுருக்காரு. ஃப்ரேமில் சன்னை கீழே வைக்கல, சன்னை கொஞ்சம் மேலே வச்சுருக்காரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஏன்னா சாதாரணமாக பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது நமக்கு தலைக்கு மேலே உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அதே மாதிரி ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்காரு, அது ஸ்லைட்டாக வந்து ஒரு டாப் ஆஃப் த ஃப்ரேமில் வச்சு கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபோக்கஸ் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஐ திங்க் அன்பு செல்வனுக்கு வந்து KLR தி ஃபோட்டோகிராஃபி சார்பில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபியில் ஐ திங்க் டெக்னிக்கலி அண்ட் எஸ்தெட்டிக்கலி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் கோயிங். பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வந்து நான் இந்த நிறைய படங்களை உங்களுக்கு காமிச்சு நம்மளுடைய KLR தி ஃபோட்டோ குரூவுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அவங்க அனுப்பிச்ச படங்களை வந்து அவங்களுக்காக வேண்டி நான் ரிவ்யூ பண்ணி அதில் உள்ள நிறை குறைகளை நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி அதில் எந்த விஷயங்களை அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, எந்த விஷயத்தை இன்னும் சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் ஒரு மாதத்துலேயும் கடைசி வாரத்தில் இதே மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய படங்கள் எந்த வீடியோவில் இடம்பெறுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுடைய இந்த ஆதரவுக்கு, அதாவது இந்த ரிவ்யூக்காக வேண்டி நீங்கள் அனுப்பிச்ச அந்த படங்களுக்காக வேண்டி நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபிக்குடைய ஸ்கில்ஸ், நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய மொத்தமான ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுடைய படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இது மாதிரி மற்றவங்க படங்களையும் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம அதை கேட்கணும். ஏன்னா மற்றவங்க படத்தில் இருந்தால் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ அந்த உண்மைக்காக தான் இந்த பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை நான் வந்து KLR தி ஃபோட்டோ குரூவில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.